ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட ப்ரீடிங் அப்டேட்ஸ் தான். ஸோ ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் நம்மக்கிட்ட ப்ரீட் ஆகியிருக்காங்க. சிக்கு எல்லாமே ஆச்சாக ஆகிருக்கு. மொத்தமாக நம்ம 8 பேர்ஸ் ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அவங்களோட அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஃப்ரிக்கன் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட காக்டைலுமே சிக்கு ஆச் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேர்ட்ஸ் ப்ரீடிங் ரிலேட்டாக வீடியோ போட்டுருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேர். ஸோ ஃபஸ்ட் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் நெஸ்டிங் பாக்ஸ் வைக்க முடியாது. ஸோ நான் பாட்டு தான் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம இவங்க அப்டேட் என்னென்னு பார்த்துருவோம். இவங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 எக்கிட்ட வச்சுருந்தாங்க. இதில் ஃபீமேல் பார்த்திங்கன்னா கோபால்ட்டு, மேல் வந்து பார்த்திங்கன்னா டைல்யூட்டு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 சிக்கு கொடுத்துருந்தாங்க 6 எக்கு வச்சு. ஸோ இந்த வாட்டி கிளச் எப்படி எடுத்துருக்குன்னு பார்ப்போம். இவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 2 சிக்கு ஆச் ஆயிருக்கு. ஆனால் நான் செக் பண்ணும் போது இதில் 3 சிக்கிட்ட ஆச் ஆயிருந்துச்சு, ஒரு எக்ஸ் மட்டும் வேஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ 3 சிக்குமே நல்லா க்ரோ பண்ணி கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் எனக்கு 2மே கோபால் தான் கிடைச்சிது. ஸோ இந்த வாட்டி எது மாதிரி கலர்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேர் போய் பார்க்கலாம். இவங்க தான் நம்மளோட செகண்ட் பேர். ஸோ செகண்ட் பேரில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து பைட் பேர்டு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பார்லோ. இவங்க மொத்தமாக வந்து 4 எக்ஸ் கிட்ட வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ நான் எதுவும் செக் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் போய் செக் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம ப்ரீடிங் பாக்ஸில் எத்தனை சிக்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு ஆச் பண்ணிட்டாங்க போல். எனக்கு தெரிஞ்சு சிக்கு ஆச் ஆகி எப்படியும் ஒரு 4 to 5 days கிட்ட இருக்கும். இன்னும் 3 எக்ஸ் கிட்ட இருக்குது. எத்தனை சிக்ஸ் ஆச் ஆகும்னு தெரியல இதுக்கப்புறம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேர் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா நம்மளது லுட்டினோ ஃபிஷர் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து ஃபீமேலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் எல்லாமே ஃபுல்லாக பண்ணிடுச்சு. ஆனால் இன்னும் எக்ஸ் எதுவும் லே பண்ணலை. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம இது லுட்டினோ தான் போட்டிருக்கோம். ஸோ லுட்டினோ போடும்போது சிக்கு வந்து எனக்கு எத்தனை கிடச்சிதுன்னா லாஸ்ட் டைம் வந்து 3 சிக் கிடச்சிது. 3மே லுட்டினோவில் தான் கிடச்சிது. ஸோ இந்த வாட்டி இன்னும் ப்ரீடிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணலை. பட் ஆனால் நெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பாக்ஸ்குள்ளே காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெஸ்டிங் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேட்டிங் ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி வந்து இன்னொரு 10 to 15 days வந்து பார்த்திங்கன்னா இவங்களுமே ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் லே பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேர் போய் பார்க்கலாம். ஸோ இவங்க தான் நம்மளோட நெக்ஸ்ட் பேர். ஸோ மேல் வந்து பார்த்திங்கன்னா லுட்டினோ புல்லும், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் தான் போட்டிருக்கோம். ஸோ இவங்க இதுதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. ஸோ நெஸ்டிங் பண்ணாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. திருப்பி நெஸ்டிங் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் ஒன்று லே பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் இன்குபேஷன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. ஆஃப்ரிக்கனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ப்ரீடிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். 1 or 2 கிளச்சு கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் இருக்காது. பட் 3rd கிளச்சில் நல்லா பண்ணுவாங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேர் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேவரட் பேர் தான். மேல் வந்து லுட்டினோ, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் தான். ஸோ உள்ளே இருக்காங்க ஃபீமேல். இப்போ வாங்க நம்ம செக் பண்ணிடுவோம். எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 எக்கு இருந்துச்சு. சூப்பருங்க. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கு ஆச்சு, 2 சிக்குமே ஆச் ஆகிட்டு இருக்கு. நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே கண்டிப்பாக அவங்க இன்குபேஷன் நல்லா பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் 2 சிக்கு ஆச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது பார்த்திங்கன்னா எல்லோ சீரீஸில் தான் வர மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்ககிட்ட நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. பார்ப்போம் இவங்க எப்படி சிக்கை வந்து நெஸ்ட் அவுட் பண்ணி தராங்க, என்ன கலர் சீரீஸில் வருதுன்ட்டு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேர் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா டைல்யூட் தான். ஸோ டைல்யூட்டும் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா பார்லோ தான் போட்டிருக்கோம். இவங்க மொத்தமாக 3 எக்ஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. இவங்களுமே என்ன ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கிளேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக உள்ளே இருந்த நெஸ்டிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளில போட்டாங்க. இப்போ பாருங்கள் நான் நெஸ்டிங் பாக்ஸில் காட்டுறேன். ஸோ கட்டின நெஸ்டிங் எல்லாமே எடுத்து வந்து வெளில போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ப்ளைனாக தான் இருக்குது பாக்ஸு. ஸோ நம்ம இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எப்பயுமே ஆஃப்ரிக்கன் வந்து சிக்கு ஆச் ஆயிருந்துச்சுன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ண இருந்தாலும் அதுவே பார்த்துக்கும். ஸோ அதனால் வந்து நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நெஸ்டிங்கும் உள்ளே எதுவும் வைக்கல. இப்போதைக்கு ப்ளைனாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு நல்ல ரிசல்ட் தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் 2 எக்ஸ் இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளச் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேர் போய் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா 2மே வந்து பைடு தான். ஸோ பைடில் வந்து தான் போட்டிருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 11 months கிட்ட ஆயிருக்காங்க. இன்னும் மேட்டிங் எதுவும் நடக்கலை. நான் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இவங்ககிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு ப்ரீடிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேட்டிங் எதுவும் பண்ண மாதிரியும் தெரியல. ஏன்னா பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்தாலும் எதுவும் எடுத்துகிட்டு போகாமே தெரியல. பார்ப்போம் இவங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேர் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்புல் தான் போட்டிருக்கோம். ஸோ பார்புல் மேலு, யூவிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டிங் பண்ணி எக்ஸ்லே பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம். இப்போ எத்தனை எக்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸில் பார்க்க போகிறோம் எத்தனை எக்ஸ் இருக்குன்ட்டு. நெஸ்டிங் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ இப்போவுமே நெஸ்டிங் இருக்குது. எக்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 எக்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க போல். ஸோ இன்னும் எதுவும் எக்ஸ் ஆச் ஆகலை. கண்டிப்பாக இவங்ககிட்ட இந்த ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா 2மே எனக்கு பிடிச்ச கலர் பார்புலில் இருக்குது. மேல், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா யூவிங்கு. இவங்ககிட்ட இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட 8 பேர்ஸோட ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட அப்டேட்ஸு. ஸோ இப்போ வாங்க நம்ம காக்டெயில் பார்த்துருவோம். ஸோ இந்த காக்டெயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட் டைம் வந்து 4 எக் கிட்ட வச்சுருந்தாங்க. ஸோ 2 சிக்கு ஆச் பண்ணி
நெஸ்ட் அவுட் பண்ணாங்க. பட் நெஸ்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து திருப்பி எக்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நான் சிக்ஸ் எடுத்து கேஜில் வச்சுருந்தேன். ஸோ அந்த 2 பேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டார்ட் ஆச்சு, பிரிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இவங்க அதுக்குள்ளேயே அடுத்த எக்கு வச்சு அதில் வந்து சிக்கன் ஆச் பண்ணிட்டாங்க. இப்போ மொத்தமாக 2 சிக்கிட்ட உள்ளே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சீரிஸில் தான் வருது. ஸோ லாஸ்ட் டைமும் நம்மளுக்கு ஒயிட் சீரிஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்து பேர்ட் நல்லா ஹெல்த்தியாக ப்ரீட் ஆகும்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். காக்டெயில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்த்தி ஃபுட் கொடுத்தோன்னா நல்லாவே காக்டெயில்ஸ் வந்து சிக்கன் க்ரோ பண்ணி கொண்டு வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் 2 சிக் கொடுத்தாங்கன்னு சொன்னால அவங்க ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்காங்க. இப்போ பாருங்க, நான் வீடியோ காட்டுறேன். இவங்க தான் இந்த 2 சிக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேர்லில் தான் வந்திருக்கு. ஒன்று பேர்லில் வந்திருக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் பையில் வந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்காங்க. இப்போ செல்ஃபியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை செப்பரேட் பண்ணிட்டோம், ஏன்னா அதில் சிக் ஆச் ஆனதுனால இவங்களுமே செல்ஃபியில் தான் இருக்காங்க. இப்போ வாங்க அடுத்த காக்டெயில் பேர் பார்த்துருவோம். ஸோ இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக எடுத்து இந்த பேர் எடுத்து ஒரு 3 months கிட்ட இருக்குது. நான் இப்போ தான் வந்து புதுசாகவே உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன், ஏன்னா இப்போ நான் அது டிஸ்டர்ப் பண்ணால் வேணான்ட்டு இருக்கேன். ஸோ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளில இருக்கிறது வந்து ஃபீமேலு. ஸோ பட்டர்ஃப்ளை மார்க்கிங். ஸோ மேல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும், உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல். 2 பேருமே இன்குபேட் பண்ணுவாங்க. காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் 2 பேர்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே இன்குபேட் பண்ணி தான் சிக்கன் வந்து ஆச் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எக்ஸ் வச்சுருக்காங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு 3 எக்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட வந்து ப்ரீட் ஆகியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அவங்களே பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக கொண்டு வந்துடுவாங்க. ஃபுட்டை மட்டும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். முக்கியமாக கட்டில் போன் வச்சுருங்க கேஜில். கட்டில் போன் அப்படியே சுண்ணாம்பு கல் வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து எக் லே பண்ணுற டைமில் பேர்ட்ஸ் வந்து நல்லாவே எடுக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கட்டில் போன் சுண்ணாம்பு கல் கேஜ்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட காக்டெயில் ஆஃப்ரிக்கன் மட்டும் இல்லாமல் பஜ்ஜீஸில் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பஜ்ஜீஸ் வீடியோ சண்டேஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஜாவாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீடிங்கில் இருக்குது. ஸோ ஜாவா 6 எக்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. இவங்களோட அப்டேட் நான் தனியாகவே ஷோ பண்ணுறேன். அதேமாதிரி ஃபின்ச்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸில் தான் இருக்காங்க. அவங்களோட வீடியோவுமே நான் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் சீரிஸில் போடுறேன். நம்ம சேனலில் நிறைய பேர்ட்ஸ் ப்ரீடிங் ரிலேட்டடாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன டீட்டெயில்ஸோ அதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பேர்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ண கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.